உங்க SIP நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் காட்டுறது உங்களுக்கு வரிடா இருக்கா? இதை பார்த்தா உங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஃபெயில் ஆகுற மாதிரி தோணுதா? அந்த பேனிக் பட்டனை ஹிட் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ட்ரூத் என்னன்னு பார்ப்போமா? இது ஒரு நார்மல் ஃபேஸ் தான் இன்வெஸ்டிங்ல. இதுக்கு அர்த்தம் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்ற இது கிடையாது. ஸோ வாங்க நம்ம இந்த வீடியோல நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸை பத்தி இன்டெப்தா பிரேக் டவுன் பண்ணி பார்ப்போம். ஏன் இது நடக்குது, இதோட மீனிங் என்ன, எப்படி ஒரு ப்ரோ மாதிரி இதை நேவிகேட் பண்ணலான்னு எல்லாமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் இருக்கிறது கேட்க அலாரமிங்காக இருக்கலாம். பட் நீங்கள் இதில் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை விட உங்கள் SIP டிப் ஆகுது, கம்மி ஆகுதுன்னா, அதுவும் எஸ்பெஷலி ஒரு வாலடைல் மார்க்கெட் ஃபேஸில் அது ரொம்ப காமனான விஷயம்தான். இதுக்கு அர்த்தம் உங்கள் ஸ்ட்ராட்டஜியே வந்து ஃப்ளாடாக இருக்குன்னு அப்படி அவசியம் கிடையாது. இது ஆக்சுவலி நீங்கள் இன்னும் ரைட் ட்ராக்ல போய்கிட்டு இருக்கீங்கன்ற ஒரு சைனாக கூட நீங்கள் எடுத்து இது வச்சுக்கலாம். ஸோ வாங்க நம்ம இந்த வீடியோவில் இன்னும் டீட்டெயிலாக எப்படி நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் நடக்குதுன்ற அந்த ஃபேக்டர்ஸை நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். அண்ட் நிறைய பேருக்கு இதை பற்றின இருக்கிற டாப் கொஸ்டின்ஸையுமே அட்ரஸ் பண்ணி அது எப்படியோ ஃபினான்ஷியல் சக்ஸஸாக மாற்றலாம், எப்படி அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு இன்னும் நிறைய ஆக்ஷனபிள் ஸ்ட்ராட்டஜிஸும் இந்த வீடியோவில் என்னன்றதை பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ்ன்றது ஏன் நடக்குது? இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3 மேஜர் ஃபேக்டர்ஸ்னால தான். மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன், அசட் பர்ஃபார்மன்ஸ், ஷார்ட் டேர்ம் வாலட்டாலிட்டி. ஃபர்ஸ்ட் மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன்ஸ் பற்றி பார்ப்போம். ஏன்னா நீங்கள் மார்க்கெட்டில் ஜென்ரலாக ஒன்று நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களா, மார்க்கெட்டே ஒரு ரோலர் காஸ்டர் ரைட் மாதிரி தான் இருக்கும். இப்போ குளோபல் இவெண்ட்ஸ் எடுத்துக்கோங்க, இல்லை எக்கனாமிக் ட்ரெண்ட்ஸ், இல்லை ஒரு பில்லியனர் கொடுக்குற ட்வீட் கூட மார்க்கெட்டை சோர் ஆகிறதுக்கோ இல்லை கிராஷ் ஆகிறதுக்கோ அவ்வளோ ஈஸியாக டிட்டர்மைன் பண்ணும். ஸோ இது எல்லாமே வந்து இன்டர் கனெக்டடாக இருக்கிறது கேட்கவே ஃபேசினேட்டிங்காக இருக்குல்ல. பட் இதில் ஒரு கேட்ச் இருக்குது. இந்த வாலட்டாலிட்டி தான் எக்ஸாக்ட்லி ஏன் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் த்ரைவ் ஆகுறாங்கன்றதுக்கான மெயின் ரீசனே. ஏன்னா மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் எது கீழே போதோ அது இன்னும் ஸ்ட்ராங்காக தான் கம்பேக் கொடுக்கும். இப்போ அசட் பர்ஃபார்மன்ஸ் பார்ப்போம். ஸோ SIP, இப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற SIP சப்போஸ் அண்டர் பர்ஃபார்ம் பண்ணுற ஸ்டாக்ஸ் இல்லை பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணால் என்ன ஆகும்? இதுவும் நடக்கிற ஒரு விஷயம் தான். ஏன்னா எல்லா அசட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு SIPயில் ஸ்டெல்லாக ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. பட் இதில் ஒரு கம்ஃபர்டிங்கான விஷயமே SIP மல்டிபிள் அசட்ஸில் ஸ்ப்ரெட் ஆகி இன்வெஸ்ட் பண்ணுறதுனால அந்த ஓவரால் ரிஸ்க்குன்றது ரெடியூசிங்காக இருக்குது. ஸோ இந்த ஓவரால் ரிஸ்க் ரெடியூஸ் ஆகிறதுனால இது கேட்கவே கொஞ்சம் கம்ஃபர்டிங்காக இருக்குது இல்லையா? ஏன்னா டைவர்சிஃபிகேஷன் இருக்கிறதுனால நம்மளுக்கு ரிஸ்க்குன்றது ஓவரால் கம்மியாகுது. நம்பர் 3, ஷார்ட் டேர்ம் வாலட்டாலிட்டி. ஸோ உங்களை நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். நீங்கள் ஒரு மேரத்தானில் ஓடுறவங்கள ஃபஸ்ட்டு 100 மீட்டர்ஸ் ஓடுறதை வச்சு ஜட்ஜ் பண்ணிட முடியுமா? கண்டிப்பாக கிடையாது. SIPயும் அப்படி தான், ஒரு மேரத்தான் மாதிரி. என்டியூரன்ஸ் தான் அதுக்கு ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு 100 மீட்டர்ஸ்லேயே போய் நம்ம சீக்கிரம் ஓடி அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் டயர்ட் ஆகிடுவோம். பட் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக அந்த மேரத்தானில் போனால் தான் எண்ட் வரைக்கும் என்டியூர் பண்ணி வின் பண்ண முடியும். அதே மாதிரி தான் இதுலேயுமே ஷார்ட் டேர்ம் வாலட்டாலிட்டினால அப்பப்போ டிப்ஸ் நடந்தாலுமே இதில் ரியல் மேஜிக்கே நீங்கள் ஒரு 5, 7 இல்லை 10 இயர்ஸ் வரைக்கும் இதில் கமிட் ஆகி இருக்கும் போது தான் பார்க்க முடியும் SIPயில். ஸோ இன்னும் டீப்பாக நெகட்டிவ் SIP ரிட்டர்ன்ஸை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேருக்கு இருக்கிற டாப் கொஸ்டின்ஸை நம்ம இப்போ ஆன்சர் பண்ணலாம். ஸோ நம்பர் 1, SIP நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் காட்டுச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்? ஸோ அந்த நம்பர்ஸ் ரெட் அப்படின்னு காட்டும் போது உங்கள் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டிங்க்ட் என்னவா இருக்கும்? SIPயை பாஸ் பண்ணுறதா இல்லை உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டே புல் அவுட் பண்ணுறதா? இதுலேயே உங்களை நான் ஸ்டாப் பண்ணுறேன். வாரன் பஃபேன்னு ஒரு ஃபேமஸான இன்வெஸ்டர் சொல்லியிருக்காரு, ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் ஜென்ரலி பார்த்தீங்கன்னா வெல்த் வந்து ஒரு ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் ஒரு இம்பேஷண்ட் இன்வெஸ்டர்லேருந்து பேஷண்ட்டான இன்வெஸ்டருக்கு தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ நம்ம ஷார்ட் டேர்ம் லாஸஸில் இம்பல்சிவாக ரியாக்ட் பண்ணுறதுனால லாங் டேர்ம் கெயின்ஸ் தான் நம்ம மிஸ் அவுட் பண்ணுறோம். ஸோ இந்த டெய்லி மார்க்கெட் நாய்ஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதை விட நம்ம ஃபினான்ஷியல் கோல்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுறது இன்னும் வைசராக இருக்கும். நம்பர் 2, ரிட்டர்ன்ஸ் நெகட்டிவாக வரும்போது SIPயை பாஸ் பண்ணணுமா? கிடையவே கிடையாது. இதுதான் ஒரு லாஸ்ட் திங்காக நீங்கள் வச்சுக்கணும், ஒரு லாஸ்ட் ரெசார்ட்டாக வச்சுக்கிற ஒரு விஷயம். ஏன்னா SIP ஒரு ருப்பி காஸ்ட் ஆவரேஜிங் சிஸ்டமில் ஒர்க் ஆகுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? மார்க்கெட் டவுனாக இருக்கும் போது ஆக்சுவலி லோவர் ப்ரைஸை இன்னும் நிறைய யூனிட்ஸ் வாங்குறதுக்கு உங்களுக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நீங்கள் பார்க்கலாம். லைக் இப்போ உங்களோட ஃபேவரட் ப்ராடக்ட் சேலில் இருந்தால் எப்படி, அந்த மாதிரி. ஸோ இந்த டைமில் நீங்கள் SIP இன்னும் கண்டினியூ பண்ணுறது ஒரு ஸ்மார்ட் மூவாக தெரியுது இல்லையா? ஸோ இது ஒரு விஷயம். அண்ட் நம்பர் 3, உங்கள் SIPயை இன்னொரு ஃபண்ட்லேருந்து இன்னொரு ஃபண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா? கண்டிப்பாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். பட் நீங்கள் பண்ணணுமா? ஏன்னா ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களையே கேட்டு பாருங்கள், இந்த கரண்ட் ஃபண்ட் ஏன் இப்போ அண்டர் பர்ஃபார்ம் பண்ணுது?
டெம்பரரி மார்க்கெட் கண்டிஷன்ஸ்னால அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணுதா, இல்லை இந்த ஃபண்ட் ஜென்யூன்லி என்னோட ஃபினான்ஷியல் கோல்ஸோட அலைன் ஆகாம இருக்கிறதுனால அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணுதா. இந்த ரெண்டாவது விஷயத்துல வந்து அது அலைன் ஆகுது. லைக் உங்களோட ஃபினான்ஷியல் கோல்ஸோட அலைன் ஆகலைன்னா மட்டுமே இந்த ஸ்விட்ச் பண்ற மூவை எடுங்க. இந்த டெம்பரரி மார்க்கெட் கண்டிஷன்ஸை வச்சு நீங்க ஸ்விட்ச் பண்ணாதீங்க. நம்பர் 4, மார்க்கெட் டவுன் டர்ன் அப்போ லாஸை எப்படி ரெடியூஸ் பண்ணுறது. டைவர்சிஃபிகேஷன்ன்றது இதில் தான் உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை டிஃப்ரெண்ட் அசட் கிளாஸஸில் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு மார்க்கெட் டவுன் டர்னோட இம்பேக்டை கண்டிப்பாக ரெடியூஸ் பண்ண முடியும். லைக் இது எப்படின்னா, ஒரு பேஸ்கெட்டில் மொத்த எக்ஸும் போடாதீங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஜென்ரலாக. ஸோ டர்புலன்ஸ்க்கு ப்ரிப்பேர்டாக இருக்கிறதுக்கு இது இன்னொரு பெட்டர் ஆப்ஷனாக நீங்கள் பார்க்கலாம். நம்பர் 5, ஒரு பாசிட்டிவ் ரிட்டர்ன் அச்சீவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும், இல்லை எவ்வளோ வருஷம் ஆகும். இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பேஷன்ஸ் இஸ் கீ. அதுவும் ஈக்விட்டி ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் யூஸ்வலி அதோட ட்ரூ பொட்டன்ஷியல் பார்க்க நீங்கள் 5 to 7 years அது பேஷண்ட்டாக இருக்கணும். ஸோ உங்கள் ஷார்ட் டேர்ம் லாஸஸை நினச்சி பேனிக் ஆகிறத விட்டு ஏன் டைம் அதோட மேஜிக்கை ஒர்க் பண்ண நீங்கள் கொஞ்சம் டைம் கொடுக்கக்கூடாது. ஸோ இதுதான் வந்து டாப் கொஸ்டின்ஸ் நாங்கள் வந்து அட்ரஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் ஏன் நடக்குதுன்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட் நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் எப்படி நடக்குது, ஏன் நடக்குதுன்றத புரிஞ்சுக்கிட்டதுனால இப்போ ஸ்ட்ராட்டஜி பற்றி பேசுவோம். ஸோ உங்கள் எஸ்ஐபி ரெட்டில் இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன ஆக்சுவலி பண்ணணுன்ற ஒரு 5 ஆக்ஷனபிள் ஸ்டெப்ஸை பார்ப்போம். நம்பர் 1, ஸ்டே இன்ஃபார்ம்ட் அண்ட் எஜுகேட்டட். உங்களுக்கு மார்க்கெட்டை பற்றி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எவ்வளோ தெரியும், மார்க்கெட் ட்ரெண்ட் அண்ட் எக்கனாமிக் ஷிஃப்ட்டை பற்றி அப்டேட்டடாக இருக்கிறது ஒரு வேர்ல்ட் ஆஃப் டிஃப்ரென்ஸையே மாற்றும். லைக் இப்போ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டோட டிரைவிங் ஃபோர்ஸ் என்ன நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப ஃபினான்ஷியலி எம்பவரிங்கான ஒரு விஷயம். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நம்பர் 2, உங்கள் லாங் டேர்ம் கோல்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மார்க்கெட் ரஃபாக இருக்கும்போது நீங்கள் ஷார்ட் டேர்ம் லாஸஸில் ஃபிக்ஸேட்டடாக இருப்பீங்களா, இல்லை ப்ரைஸில் ஃபிக்ஸேட்டடாக இருப்பீங்களா. லைக் உங்களோட லாங் டேர்ம் கோல்ஸ், நீங்கள் லாங் டேர்ம் கோல்ஸில் ஃபோக்கஸ்டாக இருக்கிறது தான் உங்கள் சக்ஸஸ் அங்கே தான் இருக்குது. ஸோ அங்கே ஃபோக்கஸ்டாக இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். நம்பர் 3, ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரோட கன்சல்ட் பண்ணுங்க. இப்போ நீங்கள் வந்து ரொம்ப லாஸ்ட்டாக ஃபீல் பண்ணுறீங்க, என்ன பண்ணுறதுனே தெரியல, அந்த டைமில் ஒரு ப்ரொஃபஷனல்கிட்ட போய் நீங்கள் கன்சல்ட் பண்ணால் எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசருன்றவங்க உங்களோட ரிஸ்க் டாலரன்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் கோல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை அலைன் பண்ணி கொடுப்பாங்க. ஒரு எக்ஸ்பர்ட் நம்ம பக்கம் இருக்கிறது ஒரு கம்ஃபர்டிங்கான ஒரு விஷயம் இல்லையா. நம்பர் 4, உங்களோட போர்ட்ஃபோலியோவை ரெவ்யூ பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணுங்க. உங்கள் போர்ட்ஃபோலியோ லாஸ்ட்டாக நீங்கள் எப்போ ரெவ்யூ பண்ணியிருப்பீங்க? ரெகுலராக நீங்கள் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் செக்இன் பண்ணிகிட்டே இருக்கிறது எந்தெந்த அசட் அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு ஐடென்டிஃபை பண்ண ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது ஐடென்டிஃபை பண்ணுறதுனால உங்கள் ரிட்டர்ன்ஸ் ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு இந்த க்ளூ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்பர் 5, உங்கள் வாலடைல் பீரியடில் டிசிப்ளின்டாக இருக்கிறது. உங்கள் எமோஷன்ஸ் தான் உங்கள் டெசிஷனை கைட் பண்ணுதா. மார்க்கெட் வாலட்டாலிட்டி ரொம்ப நர்வ் ரேக்கிங்காக இருக்கிற ஒரு விஷயம். பட் உங்கள் பிளானில் நீங்கள் வந்து டிசிப்ளின்டாக இருக்கீங்க, அந்த பிளான் படி நடந்துக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஷார்ட் டேர்ம் ஒரு ஸ்டார்ம்ன்றது ரைட் அவுட் பண்ண ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் சக்ஸஸ்க்கு சீக்ரெட் சாஸ்ன்றதே டிசிப்ளின் தான். ஸோ இப்போ ஃபைனல் டேக்அவே என்ன? எஸ்ஐபியில் நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் வர்றதுன்றது உங்கள் ஃபினான்ஷியல் சக்ஸஸ்க்கான ரோடில் வர ஸ்பீட் பம்ப்ஸ் மாதிரி. லைக் கொஞ்சம் டெம்பரரி ஸ்லோ டவுன் ஆக்கலாம், பட் ஸ்டாப் பண்ணாது உங்களை. ஸோ நெக்ஸ்ட் டைம் எஸ்ஐபியை ரெட்டில் பார்க்கும்போது உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க, நம்ம ஷார்ட் டேர்ம் நாய்ஸில் ஃபோக்கஸ் இருக்கணுமா, இல்லை நம்ம லாங் டேர்ம் கோல்ஸில் கமிட்டடாக இருக்கணுமா அப்படின்னு. ஏன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஸ்டேபிள் அண்ட் ரிவார்டிங் ரிட்டர்ன்ஸை ஓவர் டைம் டெலிவர் பண்ணுறதுக்குன்னே டிசைன் பண்ண இருக்கிற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிள். இதோட சீக்ரெட்டே பார்த்தீங்கன்னா உங்களோட பேஷன்ஸ், டிசிப்ளின் அண்ட் ஸ்ட்ராட்டஜி தான் உங்களோட சக்ஸஸ்க்கான சீக்ரெட். இந்த வீடியோ எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பற்றி உங்களுக்கு இன்னும் கான்ஃபிடென்ட்டாக இருக்க ஹெல்ப் பண்ணுச்சா? ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது தாட்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக எங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவை லைக் பண்ணுறதுக்கு, எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கும் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி எல்லா விஷயத்தை பற்றியும் அப்டேட்டடாக இருக்கிறதுக்கு எங்களோட சேனலோட பெல் ஐக்கானை கண்டிப்பாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் பர்சனலைஸ்ட் அட்வைஸ் வேணும்னா எங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கில் எங்களோட ஃபினான்ஷியல் பிளானர்ஸோட ஒரு ஃப்ரீ கன்சல்டேஷனுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. வாங்க உங்களோட ஃபினான்ஷியல் ஃபியூச்சரை சேர்ந்து செக்யூர் பண்ணுவோம். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து
இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.